செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அன்றே அனுப்பப்பட்ட நிலையில் இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவு மக்களவையில் பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்தியா முழுவதிலும் இச்சட்ட முன்வடிவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களையும் கருதாமல் ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய கணைகளை தொடுத்து வருவதை ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டோர் அரசமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அவையும் எள்முனையளவும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கோருகிறேன். அனுமதிக்கப்படுகிறது. திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு. நன்றி, வணக்கம். பேரவை விதி அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவு மக்களவையில் பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்தியா முழுவதிலும் இச்சட்ட முன்வடிவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களையும் கருதாமல் ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய கணைகளை தொடுத்து வருவதை ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டோர் அரசமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அவையும் எள்முனையளவும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கோருகிறேன். அனுமதிக்கப்படுகிறது. திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு. நன்றி, வணக்கம். சட்டப்பேரவையில் வக்ஃப் சட்ட திருத்த முன்வடிவை திரும்பப் பெற கோரி முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. முன்னதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள். வக்ஃப் திருத்த மசோதா பல்வேறு அமளிக்கிடையே வாக்குவாதத்திற்கிடையே நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அதனால்தான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து 1931 வெளியிட்டார் தந்தை பெரியார் அவர்கள். அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சி இந்த சென்னை மாநகரில் அந்த மாமேதையின் சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து 2வது அறிவிப்பு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் உறங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான PK மூக்கையா அவர்களுக்கு நாளை 103வது பிறந்த நாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1923 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இளம் வயதில்
பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார். சுதந்திர இந்தியாவின் முதலில் 1952ஆம் ஆண்டு பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். அதன் பிறகு 1957, 1962, 1967, 1971, 1977 ஆகிய தேர்தலில் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாகை சூடியவர் மூக்கியா தேவர் அவர்கள். 1971ஆம் ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். ஒரே தொகுதியில் தொடர்ச்சியாக வென்று மக்கள் நாயகனாக வளர்ந்தவர் அவர். 1967ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற போது பேரறிஞர் பிறந்த அண்ணாவுக்கு தோள் கொடுத்தவர் மூக்கியா தேவர் அவர்கள். அப்போது இந்த பேரவையில் தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்தவர் அவர்தான். அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் அவர்தான். தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணா அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தவரும் அவர்தான். அதனால்தான் கமுதி, உசிலம்பட்டி, மேலநீதிநல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரிகள் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட மூக்கியா தேவர் அவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அவசர பொது சட்டப்பேரவையில் சில முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி சென்னையில் மாமேதை கார்ல் மார்க்சுக்கு சிலை அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவையின் 110வது விதியின் கீழ் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.